கர்த்தாவே காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் ஆண்டவரே. தேவரீர் என் சத்தத்தை நீர் கேட்கிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நல்ல நாளில் உம்முடைய பாதத்தில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். கல்வாரி சமூகத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், கல்வாரி பாதத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே. உடைய கல்வாரி இருந்து வடிகிற ஒவ்வொரு துளி ரத்தம் எங்கள் உச்சியிலிருந்து உள்ளம் கால் வரை இப்பொழுது மூடுவதாக ஆண்டவரே. நெருக்கங்கள் எங்களை சூழ்ந்து இருந்தாலும், அந்தகாரங்கள் எங்களை நெருக்கி கொண்டிருந்தாலும், சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்தாலும், எப்பொழுது உங்க ரத்தம் எங்களை ஆளுகை செய்து ஆமீன் கண்ணின் கண்மணி போல எங்களை சிறகுகளின் மறைவிலே மூடி மறைத்து காக்கிற நல்ல தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கோழி தன் குஞ்சுகளை சிறகிலே மறைத்து காப்பது போல ஆமென் அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். சகோதரி, இந்த நாளில் அவருடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கும். ஆமென், ஆமென். கர்த்தர் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியா இன்றைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். இது நம்மை ஆயத்தப்படுத்துகிற நாள். ஆமென். அவருடைய கல்வாரி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய சமூகத்தில் இருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலே ஆவியானவர் அவருக்கு நேராக தமது ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் உணர்கிறீங்க? ஆமீன். அவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறபடியினாலே இந்த ஜெபத்தில் இன்றைக்கு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமீன், ஆமீன். சத்துருக்களுக்கு முன்பதாக ஆமீன் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த நாளில் உன்னை ஜெபிக்க வைக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அவர் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். தாம் தெரிந்து கொண்டவனுடைய கொம்பை உயர்த்தும்படியாக ஆமென் அபிஷேகித்து தகுதிப்படுத்துகிறவர், அபிஷேகத்தினாலே நிறைத்து ஆயத்தப்படுத்துகிறவர், உயர்த்தும்படியாக திட்டங்களை வைத்திருக்கிற நல்ல தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற. அப்படியே சத்தம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க துவங்குவோம். ஆமென். இந்த நாளில் அவருடைய கிருபை பெருகிறது. தம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் தமது கிருபைகளை அளவில்லாமல் வருஷிக்க பண்ணுகிறார். ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய கிருபை வந்து அமருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் ஜெபம் தேவனோடு உங்களை இணைக்கட்டும். ஆமென். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தோடு இணைக்கப்படுகிறீர்கள். பரலோகத்தில் இருந்து நேற்று தினத்தில் நாம் தியானித்த பிரகாரமாக ஆமென் ஒரு காந்தம் ஈர்த்து கொள்ளுகிறது போல ஜெபம் என்பது அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவனோடு ஈர்த்து சேர்த்து கொள்ளும். ஆமென். எப்பெல்லாம் அவரை தேடுகிறோமோ, இருதயம் அவரை தேட துவங்குகிறதோ, உங்க அபிஷேகம் அபிஷேகித்த தேவனோடு இணைகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது. அவருடைய வல்லமை உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபை நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் கீழானவர்கள் அல்ல, மேலானவைகளை நோக்கி வாழ வேண்டிய ஜனம். அப்படியே தேவனை மாத்திரம் நோக்கி உங்க சிந்தை தேவனோடு ஒருமனப்படட்டும். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. rakadamala shigarabaladara rikabarabauti arahadal kadarabaladara ribal kamdurodalagadaham turedarabausharabarabara rikabarabal kabaradurabau santurigamanorahandara didarabaladara. hallelujah, hallelujah, hallelujah. தடைகளை உடைத்தெறிகிற வல்லமையுள்ள கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க ரத்தம் எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஆமென். சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற கர்த்தருடைய ரத்தம் எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்வதாக. ஆமென். பிசாசின் தந்திரங்களை அதம் பண்ணி போடுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை ஆளுகை செய்வதாக. அந்தகார கிரியைகளை அழிக்கிற கர்த்தருடைய ரத்தம் எங்களை ஆளுகை செய்வதாக. எதிர் வல்லமைகளை, மந்திரவாதங்களை, பிள்ளை சூனியங்களை சுட்டரித்து போடுகிற கர்த்தருடைய ரத்தம் எங்களை ஆளுகை செய்வதாக செய்வதாக. அசுத்தங்களை அழிக்கிற தேவ ரத்தம் எங்களை ஆளுகை செய்யட்டும். நன்மையானவைகளை எங்களுக்காக உண்டு பண்ணுகிற கர்த்தருடைய ரத்தம், நன்மையானவைகளை எங்களுக்காக பேசுகிற தேவனுடைய ரத்தம், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருடைய ரத்தம். ஆமீன். எங்களுக்காக முன்னின்று வழக்காடுகிறவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. எங்கள் வழக்காளிகளோடு வழக்காடி ஆமீன் எங்களுக்காக பதில் வாங்குகிறவருடைய கர்த்தருடைய ரத்தம். ரிபபா துரகபராதி ரிபல ஷிகராதி ரபௌட்டி அரிபல் கட
ரபரதரா. அந்தகாரங்களை துரைத்தனங்களை ஜெயித்தவருடைய ரத்தம் நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்யும்படியாக நல்ல சத்த உயர்த்தி உற்சாகமாய் ஜெபித்து கொண்டே இருங்க. ரபபதி கபபப ஷிகரபலா. துரைத்தனங்கள் அதிகாரங்களை அழித்து போட்ட கர்த்தருடைய ரத்தம், துரைத்தனங்களை அதிகாரங்களை சத்துருவிலிருந்து உறிஞ்சி எடுத்த கல்வாரி ரத்தம். ஆமென், ஆமென். அவருடைய இரத்தத்திற்குள் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அவருடைய இரத்தத்தை பார்க்கிலும் வேறொரு பாதுகாவல் இல்லை. அவருடைய இரத்தத்தை பார்க்கிலும் வேறொரு அரண் நமக்கு இல்லை. அவருடைய இரத்தமே நமக்கு பாதுகாவலும் மதிலுமாய் இருக்கிறது. அவருடைய இரத்தமே நமக்கு வேலியாய் இருக்கிறது. அப்படி இரத்தத்துக்குள்ள குடும்பங்களை ஒப்பு கொடுங்க, பிள்ளைகளை இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. யோபு தன் குடும்பத்திற்காக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் பாவம் மன்னிப்பை அடைந்து அல்லேலூயா பிள்ளைகளுக்காக பரிந்து பேசினது போல இந்த நாளில் பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய இரத்தம் காக்கும்படியாக ஜெபித்து கொண்டே இருங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் குடும்பங்களுக்கு சகாயம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த காலை வேளையில குடும்பங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஓ சத்துருவானவன் பாவங்களை குட்டி சாற்றி, ஆமே, பாவங்களை காட்டிக்கொண்டு கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள விடாதபடி தடையாய் இருக்கிறான். கர்த்தரோ எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் எடுத்து மாற்றி போட்டு ஆயத்தப்படுத்துகிறார். குடும்பங்களை இந்த நாளில் ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை அவருக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார் என்று எத்தனை பேர் நம்புகிறீங்க? ரீபாலதி கபரா ஷிகலதரா. விசுவாசிக்கிற தேவ ஜனம் கரங்களை தட்டி ஜெபிக்க துவங்குவோமா? ரீபாபாதி கபர பரபலபோ ஷந்துரிபி கபர பலதரா. ரீவல் கபரோதி சேகே மா ஹம்தார் இதில் கபரோதேலே திரிபி கபரபலபோ ஷந்தரபலபோ ரிகபரபலவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. சொல்லுவோமா? பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. உங்க பரிசுத்தம் எங்களை அளவில்லாமல் ஆளுகை செய்யட்டும் ஐயா. பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தம் தான் அசுத்தத்தை ஜெயிக்கும் ஆண்டவரே. அதற்காக கர்த்தர் நம்மை பரிசுத்த சந்ததியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் பரிசுத்த சந்ததியாய் வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். ஆமென். பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென், ஆமென். அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நாமோ பரிசுத்தத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. குடும்பங்கள் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. அப்பா, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் பரிசுத்தமாகட்டும் ஐயா. ஹல்லேலூயா. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற எளியவனை பரிசுத்தப்படுத்துகிறவ. ஆமென். உம்மை நோக்கி பார்க்கிற ஜனம் உம்முடைய முகத்தின் சாயலால் திருப்தி ஆகுமே. உம்மில் இருக்கிற பரிசுத்தம் ஒவ்வொருவர் மீது வெளிப்படட்டும். உங்க பரிசுத்தம் எங்களில உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்க பரிசுத்தம் எங்களில உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்க முகத்தின் சாயல் எங்களில உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தமது ரூபத்தின்படி தமது சாயலின்படி மனுஷனை உண்டாக்கின கர்த்தாவே, சத்துரு பாவங்களை கொண்டு வந்து அந்த பரிசுத்த சாயலை கெடுத்து போட நினைக்கிறான். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கல்வாரி பாதத்தில் தருகிற அந்த மகிமையின் சாயல் எங்களில் உண்டாகட்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற சாயல் எங்களில் உண்டாகட்டும். ஆமென். நசரேயனாகிய இயேசுவே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை போல் எங்களை மாற்று, உம்மை போல் எங்களை மாற்று, உம்மை போல் எங்களை மாற்று. எங்களை கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே. சுத்திகரிப்பீராக, கழுவீராக, சுத்திகரிப்பீராக. தேங்க்யூ ஜீசஸ், 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 ஜீசஸ். ரீ பாபா பாலா தரா பஷி பாலா கராதி ரபல பௌட்டிரி பலதரா ரக்கமனோ ஹம்தர பௌஷ்யாரத ரகசியாத்தர ரபலதரா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே.
ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே. ஹல்லேலூயா. ராஜா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க.
ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. நல்ல கரம் தட்டி தேவன் அப்படியே துதிக்க துவங்கும். அல்லேலூயா. அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமீன். அவருடைய இரத்தம் ஆயத்தமாக்குகிறது. அவருடைய இரத்தம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது. ஆமீன். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் உண்டாகும்படியாக, மகிமையின் மேல் மகிமை வெளிப்படும்படியாக கர்த்தர் தமது ஜனத்தை மறுரூபப்படுத்துகிற ஆவியானவர், மறுரூபப்படுத்துகிற ஆவியானவர் பரிசுத்தமாக்குகிறார், பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. உங்களை சுத்திகரிப்புக்கு, தேவ சுத்திகரிப்புக்கு உங்களை விட்டு கொடுத்து கொண்டே இருங்க. கர்த்தருடைய சுத்தத்திற்கு உங்களை விட்டு கொடுத்து ஜெபித்து கொண்டே இருங்க. பரிசுத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி கொடுத்து கொண்டே இருங்க. அவர் கரத்தில் எடுத்து கிரியை செய்கிறார். அவர் கரத்தில் எடுத்து கிரியை செய்கிறார். நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி எனும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. அல்லேலூயா. அவருடைய கிரியைகளை பார்க்கும்படி இன்றைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் சகோதரி. அவருடைய நன்மைகளை காணும்படி உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவருடைய பலத்த கிரியைகளை பார்க்கும்படி தேவன் நம்மை இன்றைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆண்டவரே உங்க பலத்த கிரியை எங்க வாழ்க்கையில பார்க்கணும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் உங்க பயங்கரமான செயலை பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்முடைய வல்லமையுள்ள கரத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. ஆமென். பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வெளிப்பட்ட அந்த வல்லமையுள்ள கரத்தை எங்க குடும்பத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. அதற்காக உம்முடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம், ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஆயத்தப்படுகிறோம். ரீபால் அஷிகாபா ரதீனரமனோ ரிகாபா லௌடம ஹம்து ரீபல் பௌஷா ரகதல் கடரப ரோதி கபரபலவலவா. ஓ தடைகள் உடைகிறது. ஓ கர்த்தருடைய கரம் ஜெபிக்கிறவர்களுக்காக வெளிப்படுகிறது. வல்லமையுள்ள கரம் வெளிப்படுகிறது. ஆமென். நீர் மௌனமா இருக்கிறவர் அல்ல ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் பதில் அளிக்கிறவர், நீர் பதில் செய்கிறவர், நீர் மகிமையான காரியங்களை செய்து முடிக்கிறவர். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஜெபித்துக் கொண்டே இருங்க. ஹalleluya hallelujah 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 hallelujah. மன விருப்பத்தை அறிந்து செயல்படுகிற கர்த்தர். ஹalleluya hallelujah. அவருடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள். அப்பொழுது வானத்தில் இருந்தாகிலும் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாகிலும் உங்களுக்காக ஒரு அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன், உங்களுக்காக என் கிரியைகளை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆயத்தமாகி ஆயத்தமாகி. எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே காலையில உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன். அல்லேலூயா. அதனாலதான் ஆவியானவர் இந்த ஜெப நாட்களில் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கிரியைகளை பார்க்கும்படியாக, அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக, அவருடைய பிரசன்னத்தை காணும்படியாக, அவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாக, அவருடைய வல்லமையை கண்டு நாம் அவரை மகிமைப்படுத்தும்படியாக. ஓ ரிபாபா ஷிகாபாபா ரத்வலா. காத்திருக்கிற ஜனத்திற்கு மகிமை வெளிப்படுகிறது. காத்திருக்கிற ஜனத்திற்கு கர்த்தருடைய கரத்தின் மகிமை வெளிப்படுகிறது. இன்னும் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெருக நாங்கள் சிறுக. உம்முடைய வல்லமையுள்ள பாதத்தில் எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே. உம்முடைய கிரியைகள் பெருகட்டும். ஹalleluya hallelujah hallelujah. அழைத்தவரே, எங்களை அழைத்தவரே, உண்மையுள்ளவரே, எங்களை நீதிமான்கள் ஆக்குகிறவரே, எங்களை மகிமைப்படுத்துகிறவரே, எங்களை பிரகாசிக்க செய்கிறவரே, எங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவரே, தாம் தெரிந்து கொண்டவனை அபிஷேகித்து, தாம் தெரிந்து கொண்டவனுடைய கொம்பை உயர்த்தி ஒரு விளக்கை அவனுக்காக ஆயத்தப்படுத்துகிறவர், ஒரு விளக்கை அவனுக்காக ஆயத்தப்படுத்துகிறவர். இதோ இதோ அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியினாலே சகலமும் அது வெளியாக்கப்படுகிறது. ஹalleluya. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் நன்மைகளை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஓ நன்மைகளை சுதந்தரிக்கும்படியாக தமது பிள்ளைகளை இந்த நாளில் ஆயத்தப்படுத்துகிறார் கர்த்தர்.
ஹalleluya 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 ஆமென் 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 ஹalleluya காத்திருப்பு வீணாய் போகாமல் கர்த்தருடைய கிரியை வெளிப்படுகிறது சகோதரி. ஆமென் ஆமென் உன்னுடைய காத்திருப்பு வீணாய் போகாமல் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. ரக்கபா தீபா லவ்ஷஹம்தர பௌடா ரிகதல் கபரப லவௌட்சி அரி லௌடா ராதனா நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்தினவைகளை நீ பெற்றுக் கொள்ளுகிறாய். அவருடைய கரங்கள் குறுகி போவது இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக் கொள்ளும்படியாய் மகிமை வெளிப்படுகிறது. ஓ கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்து முடிக்கும்படியாக தமது பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறார். ஹalleluya 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 கர்த்தருடைய செய்கைகள் சமாதானத்தின் தேவனுடைய கிரியை. ஹalleluya 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 ஆமென் 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 ஹalleluya. நீ முடிவெடுத்தாங்க யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தாங்க யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்து எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். சத்தமாய் சொல்லுவோமா? அனைத்தையும் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது. இந்த நாளிலே கர்த்தர் தமது ஜனத்தினுடைய வாழ்க்கையில நினைத்திருக்கிற நினைவுகள் தடைபடாது. ஜெபி ஆத்துமாவே ஆமென். உங்க ஜெபங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு நேராக எழும்ப எழும்ப உங்க ஜெபங்கள் தூபமாய் உயர உயர கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகள், கர்த்தர் நினைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற நன்மைகள் அப்படியே இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. அந்த தரிசனத்தை தான் யாக்கோபு காண்கிறான். ஆமென். வானத்துக்கு பூமிக்கும் நடுவாக ஏணி வைக்கப்பட்டு அவன் பூமியிலிருந்து பரலோகத்திற்கும் வானத்திலிருந்து பூமிக்கும் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறார்கள். உங்க ஜெபங்களை கொண்டு செல்ல தூதர்கள் பரலோகத்திற்கு நேராக புறப்படுகிறார்கள். பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு பூமிக்கு திரும்பி வருகிறார்கள். ஆமென். உன் காத்திருப்பு வீணாய் போகுமோ? உங்கள் ஜெபங்கள் வீணாய் போகுமோ? போவதில்லை, போவதில்லை. கர்த்தர் தமது கரத்திலே சகலவற்றையும் கணக்கு வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஹalleluya. நீ முடிவெடுத்தாங்க யார்தான் மாற்ற முடியும்? நீ முடிவெடுத்தாங்க எனக்கென முன்குறித்த எதையுமே, எனக்கென முன்குறித்து எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தாவே உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும்
ஹல்லேலூயா. நீ நினைத்தது இதுவரை தடைப்படலை ஆண்டவரே, இனிமேலும் அது தடைப்படாது. இதுவரை நீ தடைப்படாமல் செய்தீர் ஆண்டவரே. ஆமே, நீ தடைகளை உடைத்து போடுகிறவர். யார் உமக்கு முன் நிற்க முடியும் ஆண்டவரே? எவன் உமக்கு முன்பாக நிற்க முடியும்? எந்த சத்துரு ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க முடியாது. அவர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு இன்னும் விசுவாசிங்க, இன்னும் விசுவாசிங்க, இன்னும் அவரிடத்தில் அன்பு கூறுங்க. இதோ அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். ரீபாலா தகமல ஷஹர தீபாலோ ரிக்கமனோ. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கென முன்குறித்த எதையும் எப்படியும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி சந்தோஷத்தோடு சந்தோஷத்தோடு ஆமே, குடும்பங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. ஆமே, நம்முடைய சபை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. இந்த ஊழியம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. அவர் எதை செய்ய சித்தமாயிருக்கிறாரோ, கர்த்தர் எதை நடப்பிக்க சித்தமாயிருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை அளவில்லாமல் வெளிப்படுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய கரத்திற்கு மாத்திரம் விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்கு மாத்திரம் விட்டு கொடுக்கிறோம். Hallelujah, hallelujah, mighty Jesus, mighty Jesus. Rikababa shigaladara manadi garabaradara. Hallelujah, hallelujah. வல்லமைக்காக நன்றி, வல்லமைக்காக நன்றி, வல்லமைக்காக நன்றி, வல்லமைக்காக நன்றி, உம்முடைய மகிமைக்காக நன்றி, உம்முடைய மகிமைக்காக நன்றி. கரத்தின் வல்லமைக்காக நன்றி ஆவியானவரே. உம்முடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறபடியே நன்றி. உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்து நடத்த துவங்கினபடியால் நன்றி. ஆமென். உம்முடைய நடத்துதலை ஒவ்வொருவரும் உணர்கிறபடியால் நன்றி. ஆமென். உம்முடைய ஆளுகையை உணர்கிறோம் ஐயா, உம்முடைய வல்லமையை உணர்கிறோம் ஐயா, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை உணர்கிறோம். ரகபா ஷிகலா தரபலா திகவரபா ஷம்துரி பிகவரபலபா ரீலவுடே சிகமா மாரதுரே ரிகவரபலபா ஷம்துரி பிகவரபலபா. ஹல்லேலூயா. அக்கினி மயமாருடைய வல்லமை, என் ராஜாதி ராஜாவுடைய பலத்த வல்லமை, ஒருவரும் நிற்க கூடாது, எவனும் எதிர்த்து நிற்க முடியாத கர்த்தருடைய வல்லமை. ரீபாபா ஷிகாலா திகவரதுனா லவுடரே சேஹமரோ த்விகவலபா ஷம்துராதனரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரகபபா வலதரா. சாட்சியாய் நிறுத்துகிற ஆவியானவர், சாட்சியாய் நிறுத்துகிற ஆவியானவர், ஆயத்தமாக்குகிறவரும் அவரே, ஆவியனும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே, ஆயத்தமாக்குகிறவரும் அவரே, ஆவியனும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே. ரபாபா ஷலரதரமன திக்கபரோ திக்கபர துரமா ஷிகலதர ரிக்கபர தினஹஸ்யாதனரா ரிக்கபர பலபோ ஷபலதரா லௌடா ஹம் தோரி தனஹந்திரேதனர பலதரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, Jesus, Jesus. Praise Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உபாகமம் 32வது அதிகாரம் 9வது வசனம் 10, 11 இந்த 3 வசனங்களை நம்ம அப்படியே வாசிக்க போகிறோம். முடிந்தவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 32வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் வரை. அதில் வாசிங்க. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். இந்த யாக்கோபை கர்த்தர் எப்படி கண்டுபிடிக்கிறார், எப்படி வேறு பிரித்து எடுத்தார் அப்படிங்கிறத அடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். 10வது வசனத்திலே பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்துரளினார். கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. 12வது வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்தது
இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 4 வசனத்தையும் யாக்கோபுடைய வாழ்க்கையை திருப்பி பார்க்கும்போது யாக்கோபை எப்படி கண்டுபிடித்தாரோ அதே போல தான் கர்த்தர் நம்மையும் கண்டுபிடித்தார். தேவன் யாக்கோபை முதலாவது சந்தித்த இடம் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தரம், யாரும் இல்லாமல் தனிமையாய் விடப்பட்ட சூழ்நிலை. கர்த்தர் எப்படி கண்டுபிடித்தார்? எல்லா மனுஷனும் கைவிட்ட நேரத்தில், தாய் தகப்பன் கைவிட்ட நேரத்தில் கர்த்தர் கண்டுபிடித்து நடத்த துவங்கினார். அல்லேலூயா. உறவினர்கள், சொந்த பந்தங்கள், சுற்றி இருக்கிற எல்லாம் கைவிட்ட நேரத்தில் கர்த்தர் கண்டுபிடித்து நடத்த துவங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன். அவரே நடத்தினார், அவரே உணர்த்தினார், நான் தான் உன்னோடு இருக்கிறேன். ஆமீன். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க ஆத்துமாவே, தேவன் ஒருவரை தவிர வேற எந்த நபர்களாவது, எந்த மனிதர்களாவது இதுவரை உங்களை கைவிடாமல் உங்களை நடத்தினது உண்டோ? எந்த மனுஷனாவது மறக்காமல் நம்மை விசாரித்தது உண்டா? கர்த்தர் ஒருவரே. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய தேவன் அவரோடே இருந்தது இல்லை. அந்த 12வது வசனத்தில் ஆமென், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். ஆண்டவர் ஒருவரே இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நம்முடன் வந்தவர். வேற எந்த வல்லமையும் நம்மோடு இருக்கலை, எந்த மனுஷிக வல்லமையும் நம்மோடு இல்லை. ஆமென். எந்த அதிகாரமும் நம்மோடு இல்லை, பண வல்லமை இல்லை. ஆனால் கர்த்தருடைய வல்லமை மாத்திரம். கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்தது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் கைவிடப்பட்டு நின்றீங்க, எந்த மனிதர்களால் கைவிடப்பட்டு நின்ற நேரத்தில் கர்த்தர் வந்து கண்டுபிடித்து நடத்த துவங்கினார் என்று. ஆமென், ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நடத்தி உணர்த்தி ஆசீர்வதித்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இது அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் வந்தது அல்ல, இது தேவனுடைய ஈவு மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே நடத்தினார். ஆமென். இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் இதுவரை கர்த்தரே நம்மை நடத்தினார். அவர் நம்மை கண்டுபிடித்தது ஒரு பாழான சூழ்நிலையில். ஆமே, அந்த ஊளையிடுகிற அவாந்திர வெளியில், யாரும் இல்லாத நேரத்தில், வெறுமையாக இருந்த காலத்தில், ஒருவேளை நம்மை சுற்றி ஊளையிடுகிற அந்த நரி கூட்டங்கள் இருந்திருக்கலாம். நம்மை தூஷிக்கும்படியாக சில சத்துருக்கள் மட்டும் சூழ்ந்து நின்றிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல நம்மை நடத்த துவங்கினார், நம்மை கொண்டு வர ஆரம்பித்தார். இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்து இந்த நாள் வரை கர்த்தரே கரம் பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், எந்த மனுஷனும் என் கூட இல்லை, ஆண்டவர் மட்டும்தான் என்னை இதுவரை கொண்டு வந்தார். ஆமென். அவரை நம்பினபடியினாலே இதுவரை அமிழ்ந்து போகாமல், வெட்கப்பட்டு போகாமல், தலை நிமிர்ந்து கர்த்தர் நிற்க வைத்து கொண்டே இருக்கிறார். எத்தனையோ பாழாக்குகிற சூழ்நிலை, எத்தனையோ மரண கண்ணிகள், கண்ணீரின் பள்ளத்தாக்கு, மனுஷர்கள் தூசித்த சூழ்நிலை, மனுஷர்கள் கைவிட்ட நிலைமை. ஆனால் கர்த்தர் ஒருவரே நடத்தினார், கர்த்தர் ஒருவரே உணர்த்தினார், கர்த்தர் ஒருவரே கரம் பிடித்தார், கர்த்தர் ஒருவரே கண்மணி போல காத்தார். கழுகு தன் கூட்டின் மேல் அசைவாடுகிறது போல அவர் மட்டுமே எங்கள் மீது ஆதரவாய் இருந்தார். அவர் மட்டுமே அந்த கூட்டின் மேல் அசைவாடுகிறது போல, கழுகு தன் தோளின் மேல, தன் செட்டைகளின் மேல குஞ்சுகளை சுமக்கிறது போல அவர் சுமந்தார், அவர் காத்தார், அவர் தப்புவித்தார், அவரே நடத்தினார். இனிமேலும் அவர் ஒருவரே நடத்த போகிறார். இனிமேலும் அவர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்து முடிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒருவரே நடத்தினார், இனிமேல் வருகிற நாட்களிலும் அவரே என்னை நடத்த துவங்குகிறார் என்று. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஜனம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்க துவங்குவோமா? ரகபா தீபாலா சங்கவரதுரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கைவிடப்பட்டு நின்ற சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். யாரும் இல்லாமல்
இல்லாமல் தனிமையாய் விடப்பட்ட சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். ஊழை இடுதலுள்ள வெறுமையான ஸ்தலத்திலே நீ கிடந்தது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் கர்த்தருடைய கரம் தேடி கண்டுபிடித்தது. எத்தனையோ லட்சம் மக்கள் இருந்த காலத்திலும், ஆமே, கோடி கோடியாய் ஜனம் இருந்த நேரத்திலும் கர்த்தர் தேடி கண்டுபிடித்தார், தேடி கண்டுபிடித்தார். இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்நிய தேவன் அவனோட இருந்ததே இல்லை. ஆமென், 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 ஆமென். ஓ ரகபலதர சிகரபல ரிக்கவரபலதரப சம்துரிகதனரா. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த வசனங்களை கர்த்தர் நமக்கு எடுத்து காட்டும்போது அது யாக்கோபை கர்த்தர் தமக்கு முன்பதாக வைக்கிறார். யாக்கோபை சொல்வதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் ஜனந்தான் என்னுடைய பங்கு. நான் எவர்களை தெரிந்து கொண்டேனோ அவர்களை தான் எனக்காக நான் நடத்துகிறேன். எவர்களை தெரிந்து கொண்டேனோ அவர்களை ஆயத்தப்படுத்துகிறேன், அவர்களை நடத்துகிறேன். ஆமென் என்று சொல்லி, தெரிந்து கொண்டவர்கள் என்னுடைய ஜனம், என்னுடைய பங்கு. ஆமென். யாக்கோபு என்னுடைய சுதந்திரம் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை எல்லாம் அப்படியே ஆண்டவர் சொல்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே சிந்தித்து பாருங்க. குடும்பத்தால், தாய் தகப்பனால் கைவிடப்பட்டு பாருங்க, தாயார் சொன்ன வார்த்தை நிமித்தமாக அவன் நம்பி சில விஷயங்களை செய்து குடும்பத்தால் துரத்தப்பட்டான். இப்போ துரத்தப்பட்ட அவனுக்கு தாய் சொன்னாள், ஆனால் தாய் கடைசி வர கூட வரல. ஆமே, வனாந்திரத்தில் நிற்கிறான். இப்போதான் ஆண்டவர் கண்டுபிடிக்கிறாரு. வனாந்திரத்தில் நிற்கும்போது கர்த்தருடைய கண்கள் அவனை பார்க்கிறது. ஆமே, நாம் யாரும் இல்லாமல் கைவிடப்பட்ட நின்ற சூழ்நிலையில் கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டது. குடும்பம் எல்லாம் அற்பமாக பேசி தூசித்து கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தருடைய கண்கள் கண்டது. இனி இவனை கொண்டு இவளை கொண்டு பிரயோஜனம் இல்லை, இவர்களால் நமக்கு நன்மை இல்லை என்று நம்மை தூக்கி எறிந்த போது கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டது. நம்மை விட பலவான்கள், நம்மை விட ஐஸ்வர்யவான்களை நம்பி நம்முடைய குடும்பம் எல்லாம் போன நேரத்தில் கர்த்தருடைய கண்கள் மட்டும் நம்மை கண்டது. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லாத சூழ்நிலையில் அவருடைய கண்கள் மாத்திரம் நம்மை கண்டது. அவருடைய கரம் நம்மை பிடித்தது, கண்டுபிடித்தது, வந்து பிடித்தது. ஹல்லேலூயா. பூமியில் எல்லா மனுஷங்களும் மறந்த சூழ்நிலையில் பரலோகத்திலிருந்து மாத்திரம் ஒரு கரம் நமக்கு நேராக நீட்டப்பட்டது. நீட்டப்பட்டு நம்முடைய கரத்தை பிடித்து நடத்த துவங்கினது. ஒவ்வொரு நாளும் ஒருவேளை அவர் நம்ம கூட இருந்ததை நம்முடைய கண்களால் பார்க்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உணர்த்தினார். ஆகாரம் இல்லாமல் அவரை பார்க்கும்போது ஆகாரத்தை தந்து வச்சுக்கோ, தேவைக்கு அதிகமாக உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு உணர்த்தினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை, கண்மலையிலிருந்து தண்ணீரை ஆயத்தமாக்கி கொடுத்தது போல ஒவ்வொரு நாளும் தமது ஜனத்திற்கு ஆயத்தமாக்கி கொடுத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. கையில் எந்த பணமும் இல்லாத சூழ்நிலை, ஆனால் கர்த்தர் ஏற்ற வேளையில் ஏதாகிலும் காகத்தை கொண்டு தேவைகளை சந்திக்கிறது போல அவர் சந்தித்த நாட்கள் உண்டு. ஆமே, ஆமே. அவர் உணர்த்துகிறார். நான் தான் சொல்கிறேன், ஆண்டவர் ஒருவேளை அவரை நாம் கண்கள் பார்க்காம இருக்கலாம், ஆனால் அவர் நம்மோடு இருக்கிறதை, நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆகையினால அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு திரும்பவும் தமது ஜனத்தோடு பேசுகிறார். ஆமென். இந்த வருடம் முழுவதும், இந்த 2025 இந்த நவம்பர் மாதம் வருடத்தின் இறுதி வரை உன்னை நானே நடத்தினேன். வேற எந்த மனுஷனும் உன்னை கை கொடுத்து உன்னை தூக்கலை, எந்த மனுஷனும் உன்னை கண்டுபிடிக்கலை, ஆனால் உன்னை எனக்காக நான் தான் கண்டுபிடித்தேன். இனிமேலும் உன்னை நான் தான் நடத்துவேன். எந்த மனுஷனையும் நீ நம்பாதே, எந்த மனுஷனையும் நம்பி இருந்தாய் ஆனால் அந்த நம்பிக்கையை விட்டுவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் எண்ணப்படுகிறதுக்கு எம்மாத்திரம்
ஏமாத்துறோம். உங்கள் விசுவாசத்தை துவக்குனவர் அவர் தானே. ஆமே, உங்கள் விசுவாச ஓட்டத்தை துவக்குனவர் கர்த்தர் தானே. அவர் விசுவாச ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். துவங்கினவருக்கு முடிக்க தெரியாதா? ஆமே, நம்முடைய வாழ்க்கையை துவங்கின தேவத்துக்கு அதை முடித்து விசுவாசத்தை முடிவிலே மகிமையாய் மாற்றி முடிக்க பண்ண அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஆமே. இப்போ ஆண்டவர் பாதி தூரம் கொண்டு வந்த உடனே நிறைய மனுஷங்க நம்மளை சூழ்ந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க, யாக்கோபை கர்த்தர் நடத்தி கொண்டு வர துவங்கின உடனே இப்போ யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னு லாபானுக்கு புரிந்து போயிற்று. லாபானுக்கும் அவனுடைய மகனுக்கும் புரிந்து போயிற்று. இப்போது லாபான் என்னை விட்டு நீ போகாத, என் கூடவே இரு, நீ இருந்தன்னா எங்களுக்கு. இப்போ நிறைய மனுஷங்க நம்மளை சூழ்ந்து நம்முடைய நன்மையை உறிஞ்சுகிறதுக்காக சுற்றி வந்து இருக்கலாம். இப்போ நம்ம இருதயம் அப்படி எங்கே தெரியுமா திரும்பும்? யாக்கோபை போல. யாக்கோபு என்ன நினச்சான்? என் மாமா எனக்கு சம்பளம் தருவார், அவர்கிட்ட இருக்கிற நல்ல கிடாக்களை எல்லாம் எனக்கு தருவார். ஆனால் லாபானோ 10 முறை யாக்கோபுடைய சம்பளத்தை மாற்றிட்டான். நம்ம செய்கிற தவறு என்னென்னா, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து அப்படி கொண்டு வரும்போது மனுஷங்க அப்படி வந்து ஒட்டுவாங்க. மனுஷங்களை அடுத்து நம்ப துவங்கிடுவான். ஆண்டவர் இப்போ உணர்த்துறாரு, உன்னை யார் கண்டுபிடிச்சது, உன்னை கைப்பிடித்தது யார், உன்னை நடத்துனது யார், உன்னை கொண்டு வந்தது யார்? ஆனால் நீ மனுஷங்களை இப்போ நம்பிட்டு இருக்கிறேன்னு இப்போ மனுஷங்களுடைய உண்மையான சுவாபங்களை கர்த்தர் வெளிப்பட பண்ணுறாரு. இப்படி தான் மனுஷன் இருப்பான், இப்படி தான் இருப்பான். நீ ஞானமாக இருக்கணும். நான் உன்னை உணர்த்துகிறது நான் மட்டும். அந்நிய தேவனோ அந்நிய வல்லமையோ மனுஷிக வல்லமை இருக்குது. பணத்தால் சில விஷயங்கள், அதாவது சில மனிதர்கள் பணத்தை தான் வல்லமையாக நம்பிட்டு இருப்பாங்க. பண வல்லமையும் இல்லை, மனுஷிக வல்லமையும் இல்லை, அந்நிய வல்லமையும் அல்ல. கர்த்தர் ஒருவரே நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா மனுஷர்களை குறித்து கர்த்தர் கற்றுத் தருவார், படித்து காண்பிப்பார். இப்படி தான், இவன் தான் நடிக்கிறான், ஏமாற்றுறான், நம்பாத. அவங்க மாறிட்டாங்க ஆண்டவர், அவங்க பழைய மாதிரி இல்லை ஆண்டவர், ரொம்ப மாறிட்டாங்க. இல்லை, எல்லாம் வெளி வேஷம் களைக்கப்படுகிற ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, சத்துரு கெட்சிக்கிற சிங்கத்தை போல உள்ளே இருக்கிறது ஓனாய், ஆனால் நல்லவன் போல வேஷம் காட்டிட்டு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற காலம். அதனால் ஆண்டவர் ஒருவரே நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரை அவரை மாத்திர சார்ந்து நிற்க போகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேலும் உன்னை நான் நடத்துவேன். வெறும் கோளும் கையுமாக புறப்பட்டு வந்த அந்த யாக்கோபை கண்டுபிடித்து நடத்த துவங்கி யாக்கோபுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவங்க ஆரம்பித்து ஆமேன் விசுவாசத்தை முடிக்கிற நாட்களிலே 2 பரிவாரங்களோடு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். அதே போல துவங்கினவர், நடத்த துவங்கினவர். ஓ, இந்த சத்தத்தை கேட்கிற ஆத்துமாவே, ஆமே, இந்த இடத்துல எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, ஆமே, உன்னை நான் நடத்த ஆரம்பித்தேன், உன்னை முடிவு பரியந்தோ ஆமே நானே நடத்துவேன், இனிமேலும் உன்னை நான் நடத்துவேன். யாக்கோபுக்கு 2 பரிவாரங்களை கொடுத்து ஆசீர்வதித்து அவன் சந்ததியை பழுகி பெருக பண்ணும் வரைக்கும் அவனை கைவிடாமல் இருந்தது போல உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை கைவிடாது இருப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறது இல்லை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தமது வார்த்தையின்படியே நம்மை நடத்த போகிறார். ஆமென். இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் அவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார், நான் தான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. கழுகு யாரையும் நம்பி கூட்டை கட்டுகிறது இல்லை. கண்மலைக்கு மேலே மலை உச்சியிலே ஆமே கழுகு தனித்து தன் குஞ்சுகளை வளர்க்கிறது போல ஆமே நான் எந்த மனுஷனை நம்பி உன்னை நான் வாழ வைக்கிறது இல்லை. நான் தனித்து உயர்ந்த இடத்திலே உன்னை அமர்த்த பண்ணுவேன். உயர்ந்த இடங்களிலே உனக்கு அடைக்கலத்தை தந்து என் சிறகுகளின் நிழலினாலே உன்னை மூடுவேன். என் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரபா பாபா ஷிகலதா ஓ ரிகவரவல் பௌஷபரதரா. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருவர் மேலே
வல்லமை அளவில்லாமல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடியா கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஆமென் 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 ஆமென். Thank you Jesus. Jesus. ரிகாபா லதா